வணக்கம் மக்களே. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட ரிப்பீட்டடாக கேட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பாட், ட்ரை ப்ளை பிரியாணி பாட்டு. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம மகளிர் தினத்துக்கோசரம். ஸோ அதில் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஒரு பிரியாணி பாட்டு ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்டது என்ன அப்படின்னா, பிக் சைஸ் படா சைஸில், அதாவது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ அது மாதிரி நல்ல பெரிய சைஸில் நம்மளுக்கு வந்து பிரியாணி பாட் வேணும்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க. நம்மளும் இதை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். இப்போ ரம்ஜான் வருது இல்லையா, ரம்ஜான்னாலே ஸ்பெஷல் வந்து பிரியாணி தானே. ஸோ இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வந்து ஒரு படா சைஸில் ஒரு 3 சைஸ் நம்ம லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாகவே லான்ச் பண்ணுறோம். என்னென்ன சைஸ்னு ஒன்றா காமிக்கிறேன், எடுமாத. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸு 32 சென்டிமீட்டர் பிரியாணி பாட்டு. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 3 சைஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய கஸ்டமர் இந்த சைஸ் தான் கேட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெஸ்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி, ஸோ கஸ்டமர்ஸ் கேட்டதுனால சரி கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தோம். இது வந்து 32. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 36 36 சென்டிமீட்டர். நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இன்னுமே பெருசாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர்லாம் பிரியாணி பாட் கேட்டே இருந்தாங்க. ஸோ இதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் பிரியாணி பாட்டு, 40 சென்டிமீட்டர். நல்லா டாலாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். நல்ல குவான்டிட்டி நம்ம பிரியாணி பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரம்ஜானுக்கோசரமே நம்ம லான்ச் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இப்போ சூப்பராக ரம்ஜானுக்கு ஒரு அட்டகாசமான ஆஃபரில் இது போடுவோம்னு சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எல்லாரும் கேட்டுட்டே இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரம்ஜானுக்கு வந்து நம்ம ஒரு 32 36 40 சென்டிமீட்டர் 3 பிக் சைஸ் படா சைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன வித்தியாசம், இப்போ ஏற்கனவே நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா திக்னஸ் வந்து வேரி ஆகுது. இதுவும் அதே மாதிரி 3 லேயர் தான் நம்மளுக்கு. அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா 430 கிரேடில் இருக்கும். இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் நமக்கு அலுமினியம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 3 லேயர் இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். மெயின் பர்பஸே நம்ம ட்ரை ப்ளை வாங்க ரீசன் என்ன, அடி பிடிக்காமல் சமைக்கிறதுக்கோசம் தான். இதில் அடி பிடிக்காது நம்மளுக்கு. ஸோ லெஸ் ஆயில், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலோட அது கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஹீட்டும் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி முக்கியமாக நம்ம சமைச்சு வைக்கிறோம் இல்லையா, வச்ச ஃபுட்டும் ஹீட் வந்து ரொம்ப அதிக நேரம் ரீட்டைன் ஆகும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளைன் நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லாமே அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டிருந்த ட்ரைப்ளைக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 2.5 mm திக்னஸில் இருக்கும். ப்ளஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த பிக் சைஸ் வந்து இன்னுமே திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 3.2 mm திக்னஸில் கொடுக்குறோம். 3.2 mm திக்னஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குவான்டிட்டி அதிகமாக பண்ணும்போது ஹீட் வந்து அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கோசரமே நம்ம வந்து இன்னுமே திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது அதிகமாக முதலே சொன்னல, இது வந்து நம்ம பிளான் பண்ணதே ஒரு மெஸ்ஸுக்கோசரம். ஸோ மெஸ்ஸில் அவங்க வந்து இந்த சைஸிங் பிரியாணி பாட் வேணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கோசரம் பண்ணனால நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நான் வெயிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுலேயும் நமக்கு அதே மாதிரி கூல் ஹேண்டில்ஸ் வந்துடும். ஸோ கூல் ஹேண்டில்ஸ்னால் நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ மூடியும் நமக்கு வந்து கூல் ஹேண்டில்ஸ் இருக்கும். ஸோ கச்சிதமாக வந்து மூடி உட்காந்துக்கும். இதோட வெயிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 32 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ 13 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது நீங்கள் 2 கிலோலேருந்து 2.5 கிலோ ரைஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி கறி போடும்போதும் நீங்கள் சிக்கன்னா நீங்கள் 2.5 கிலோ போட்டுக்கலாம், மட்டன்னா நீங்கள் 2 கிலோ போட்டுக்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியர்லி 5 to 6 kgs உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ ஒரு 2 கிலோ கறி போடுற மாதிரி 2.5 கிலோ போடுற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கு மேலே உள்ள மாதிரி இருக்கிற மாதிரி பிரியாணி பாட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 கிலோ, அதிகபட்சமாக 2.5 கிலோ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். மட்டனாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிங்க, சிக்கனாக இருந்தால் நீங்கள் 2.5 கிலோ போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2.5 கிலோ போட்டுக்கலாம். ஸோ இதோட வெயிட் காமிக்கிறேன் பாருங்க.
ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கிலோ 650 கிராம் வருது. இதோட வெயிட் வந்து நம்மளுக்கு 3 கிலோ 650 கிராம் வருது. நல்ல ஹெவி வெயிட்டு, செம்ம குவாலிட்டியாக இருக்கும், சூப்பர்பாக இருக்கும். நம்மளுக்கு பிரியாணிலாம் நீங்கள் அட்டகாசமாக இந்த பண்ணி இந்த ரம்ஜானுக்கு ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து ரம்ஜானை கொண்டாடலாம். நீங்கள் இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 36 சென்டிமீட்டர், 36 சென்டிமீட்டரு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர், 20 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 2.5 கிலோலேருந்து 3 கிலோ ரைஸு, அதே மாதிரி மீட்டு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2.5 கிலோலேருந்து 3 கிலோ மீட் போட்டு நம்ம இதில் வந்து குக் பண்ணிக்க முடியும். நல்லா அகலமாக சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பர்பாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஹெவி சைஸு, சூப்பர்பாக இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ 942 கிராம் இருக்குது. கிட்ட உங்களுக்கு 5 கிலோ வருது. பாத்திரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோ வருது. அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும், சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ஒரு 2.5லேருந்து 3 கிலோ ரைஸ் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிக்கன் மட்டன் இருந்தாலும் 2.5லேருந்து 3 கிலோ போட்டு நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கிட்ட ஒரு 6-7 கிலோ நம்மளுக்கு வரா மாதிரி நீங்கள் அவுட்புட் நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா படா சைஸ் இருக்கிறதுலே நிறையா கஸ்டமர்ஸ், நிறையா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸில் மெஸ்லலாம் நிறைய பேர் நம்மளுக்கு பெரிய சைஸ் தான் கேட்டே இருந்தாங்க. ஒரு 40-50 எல்லாம் கேட்ட வந்தாங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ நல்லா பெருசாக இருக்கும். 2 பேர் வச்சு தான் நீங்கள் தூக்க முடியும். ஸோ தனியாகவே லேடிஸ் வந்து தூக்குறது கஷ்டம். எம்டியாக இருக்கும் போதே பிரியாணிலாம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர் இல்லாமல் இது தூக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக சூப்பர்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன். கிட்ட பார்த்தீங்கன்னா 5 கிலோ 976 கிராம். அதான் சொன்னேன், இது 6 கிலோ, 5 கிலோ, இது 6 கிலோ. அந்த அளவுக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி குவாலிட்டி. முதல்ல சொன்ன மாதிரி 3.2 mm திக்னஸ். ஏன்னா நம்ம பிரியாணி அதிகமாக பண்ணும்போது நம்ம திக்னஸ் நல்லா இருந்தால் தான் நல்லா வருன்றதுக்கோசரமே இதோட திக்னஸ் நார்மலாக இருக்கிறதோட ப்ரைஸ்க்கோசரம் கிடையாது, குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரமே சூப்பராக அதை நம்ம போட்டு கொண்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச எதுலேயுமே இவ்வளோ பெரிய சைஸ்லாம் அவைலபிளாக இருக்கான்னு தெரியும். அந்தளவுக்கு பெரிய சைஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ப்ரைஸில் போட்டு கொடுக்குறோம். 32 சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபரில் வெறும் 4199 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 32 சென்டிமீட்டர் வெறும் 4199க்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். 36 எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் உங்களுக்கு வெறும் 5199 ரூபா, 5199 கொடுக்குறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். 40 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா வெறும் 5999 கொடுக்குறோம். வெறும் 5999க்கு அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே அளவான ஸ்டாக்ஸ் தான். ஒவ்வொரு பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 40 பீஸ், அந்தளவுக்கு தான் ஒவ்வொரு சைஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க. ஏன்னா ஸ்டாக் முடிஞ்சிச்சுன்னா வரத்துக்கு டிலே ஆகும். ஏன்னா இது ப்ராசஸ் ஆகி ரெடி ஆகி வரத்துக்கு நமக்கு டைம் ஆகிடுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம சைஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் ஷோரூமுக்கு வந்துருங்க. ஸோ நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். அதில் இறங்கி ஏறுங்க, இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிடி மாருதி சர்வீஸ் போர்டு இருக்கும். அந்த சர்வீஸ் சென்டருக்குள்ளே நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 4வது பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். நேராக நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியூராக இருக்கீங்க, கோயம்புத்தூரில் வெளியூரில் இருக்க வர முடியாது அப்படின்ற கஸ்டமர் டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் ஆன்லைன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஷேர் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திருப்பி சொன்னால் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றது ஏன்னா படா சைஸ் வந்து நிறைய பிராண்டில் கிடையாது. 30 சென்டிமீட்டருக்கு நிறைய பிராண்டில் கிடையாது, பெரிய பெரிய பிராண்டில் கிடையாது. 30-30 முடிஞ்சது. நம்ம தான் இவ்வளோ பெரிய சைஸில் இவ்வளோ திக்னஸோட, நான் திருப்பி 3.2 mm திக்னஸோட நம்ம கொண்டு வந்திருக்கோம். சூப்பரான குவாலிட்டியில் பெஸ்ட்டான ப்ரைஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் வேணுன்றவங்க சீக்கிரமே உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு போட்ட இந்த ரம்ஜான் ஆஃபர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புது ப்ராடக்டோட உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.